ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் படிஃபை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி டெட்டுக்கு கேட்கக்கூடிய தமிழில் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மகாகவிகளும் புரட்சி கவிஞர்களும். ஓகேவா? புரட்சி கவிஞர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, புரட்சி கவிஞர்கள் யாருன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் கவிமணி. பாரதியார் எப்படி சொல்லுவாங்கன்னா, மகாகவி பாரதியார் தேசிய கவி, பாட்டுக்கு ஒரு புலவன், நீடு துயில் நிற்க பாடி வந்த நிலா. பாரதிதாசன் எப்படி சொல்லுவாங்க? புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், புதுவை குயில், இயற்கை கவிஞர் பாரதிதாசன் இப்படிலாம் சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர்னால யார்? வே. ராமலிங்கம் பிள்ளை. இவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, காந்திய கவிஞர், சமஸ்தான கவிஞர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர்னு சொல்லலாம், சமஸ்தான கவிஞர்னு சொல்லுவாங்க. கவிமணினாலே தேசிய விநாயகம் பிள்ளை. இந்த பட்டத்தை அவருக்கு யார் கொடுத்தாருன்னா உமா மகேஸ்வரனார். இதை நான் நேற்றே கூட உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நேற்று உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன். சரி, நம்ம இன்றைக்கி இதில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா, யாரை பற்றினா பாரதியார் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில். பாரதியாரோட பிறப்பு, அவரோட பொதுவான குறிப்புகள் என்னென்னு பார்த்துக்குங்க. பிறப்பு, அவர் எப்போ பிறந்தானா டிசம்பர் 11, 1882. எங்கள் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவங்களோட பேரண்ட்ஸ் யார்? பெற்றோர் சின்னச்சாமி ஐயர், லக்குமி அம்மாள். ஓகேவா? சின்னச்சாமி லக்குமி அம்மாள். மனைவி, அவரோட மனைவி பேர் என்னன்னா செல்லம்மாள். பாரதியோட பட்டம் என்ன சொல்கிறாங்க? இவரை கல்வித்திறனை மெச்சி எட்டயபுர சமஸ்தான மன்னர் 1893 பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். இவருடைய கவித்திறனை வச்சு யார் இது பண்ணான்னா, எட்டயபுர சமஸ்தான மன்னர் இவருக்கு பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. எத்தனை வயசில் கொடுத்துருக்காங்க? அவருக்கு 11 வயசுலேயே பாரதிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காரு. எதனால்னா அவருடைய கவித்திறன். ஓகேவா? கவித்திறன்னா என்னது? கவிதை எழுதுறதுலாம். ஓகேவா? மறைவு எப்போ இறந்து போனாங்கன்னா செப்டம்பர் 11, 1921 பாரதியாரோட இறப்பு. பாரதியாரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மகாகவி, அப்புறம் சித்துக்கு தந்தை, பாட்டுக்கு புலவன் பாரதி, நீடுதுயில் பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ. இதில் மகாகவின்னு இவருக்கு கொடுத்தவர், மகாகவிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா வாசுதேவ ராமசாமி. சித்துக்கு தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன் இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா பாரதிதாசன். அதிகமாக இவரை புகழ்ந்தது யாரு? பாரதிதாசன் தான். ஓகேவா? விடுதலை கவி, தேசிய கவி, முண்டாசு கவி, மக்கள் கவி, மீதியெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். 2 பேருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க கொடுத்தவங்க பேர் கொடுத்துருக்காங்க. வாசுதேவ ராமசாமின்னு புகழ்ந்திருக்காரு, பட்டம் கொடுத்துருக்காரு. பாரதிதாசன் அதிகமான பட்டங்களை கொடுத்துருக்காரு. 3வது முக்கிய நூல்கள். இவருடைய முக்கிய நூல்கள் என்னென்ன, அவர் என்னென்னத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதெல்லாம் என்னது? முப்பெரும் பாடல்கள்னால் என்னது? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். குழந்தைக்கான பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. உரைநடை நூல்கள். உரைநடை என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. ஞானரதம் தான் அவரோட தமிழின் முதல் குறியீட்டு நாவல், தமிழில் எழுதின முதல் நாவல். ஓகேவா? தமிழின் முதல் குறியீட்டு நாவலே ஞானரதங்கிறது தான். மொழிபெயர்ப்பு, பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்ச்சிருக்காரு. எப்போ? 1912 பகவத்கீதை என்ன பண்ணியிருக்காரு? தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 4வது அவரோட இதழியல் பணி. இதழியல்னாலே என்ன சொன்னோம் அன்றைக்கி, சுதேசமித்திரன், இந்தியான்னு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அவர் எழுதிய இதழ்கள். அவங்கெல்லாம் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 இதில் என்னென்னா எழுதியிருக்காரு. சுதேசமித்திரன், இந்தியா, அப்புறம் சக்கரவர்த்தினி பெண்களுக்கான இதழ். சக்கரவர்த்தினிங்கிறது பெண்களுக்கான இதழ். பாலபாரதாங்கிற ஒரு இங்கிலீஷ் இதழும் எழுதியிருக்காரு. கர்மயோகி. இதெல்லாம் முக்கிய சிறப்பு. தமிழில் இதழில் முதன்முதல் கேலி சித்திரம், கருத்து படங்கள். நேற்று கிளாஸில் கூட பார்த்துருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் கூட பாருங்கள். கேலி சித்திரம், கருத்து படங்கள்லாம் கொண்டு வந்தவர் யார்? பாரதியார் தான். ஓகேவா? அடுத்து முக்கிய மேற்கோள்கள். இவரை பற்றிய முக்கிய மேற்கோள்கள் என்னென்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இந்த பாட்டை எழுதினவர் யார், பாடினவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். அதேமாரி இந்த 5 பாட்டுமே தேமதூர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்தடி பாப்பா.
காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். இதெல்லாம் யார் எழுதுனா? பாரதியார். அரசியல் சம்பந்தமான அவரது சமூக பணிகள், அரசியல் பணியும் சமூக பணியும் பார்க்குறோம். சுதேசி கொள்கை, திலகரை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இவரோட குரு யார்? இவர் யாரை ஃபாலோ பண்ணார்? திலகர். திலகர்னா யார்? பாலகங்காதர திலகர் தான் அரசியல் குரு இவருக்கு. சமூக சீர்திருத்தம், ஜாதி முறையை எதிர்த்தார். ஜாதிகள் எதிர்த்து போராடினார். பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் கல்வி வழங்க வேண்டும்னு போராடி இருக்காரு சமூகத்துக்கு சம்மந்தமாக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்தது மீதியெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.